மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி பொது சந்தைக்கு முன்பகுதியில் உள்ள வடிகான் உடைந்து விழுந்துள்ள நிலையில் அவ்வீதியினூடாக போக்குவரத்து செய்வதில் பல அசௌகரியங்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். சுமார் 3 வருடங்களாக இந்த வடிகான் உடைந்த நிலையில் காணப்படுவதாகவும் இதனை புனரமைக்க பல முறை கமநல அமைப்பிடம் கோரிக்கை விடுத்தும் இந்த முயற்சி பயனளிக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இதனிடையில் நேற்றைய தினம் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதாகவும் மயிரிழையில் உயிர் தப்பியதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இதனை பிரதேச சபையோ அல்லது கமநல அமைப்போ சீர் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். போகிற எல்லாரும் வாகனங்கள் எல்லாம் போகுது. அப்போ இது இப்படி இருக்கக்கூட இதை உடைஞ்சி இது இருந்தால் கிடக்கு. அப்போ இதை யார் புனர வைக்கணும்? கமநல அமைப்பு தான் இதை செய்யணும். நேற்று ஒரு ஆட்டோ ஒன்று கிழிஞ்சி விழ பார்த்தது. அதை கவனத்தை கொண்டு இது உரியது கமநல அமைப்புக்குரியது. கமநல அமைப்பு இயலாத பட்சத்தில் பிரதேச ஊடாக இணைந்து இதை எங்களை திருத்தி இது வழியை பிரதான வீதியாக செயல்படுவது இதுதான் பிரதான வீதியாக இருக்கிறது. அதை உடனடியாக செய்து தருமாறு கமநல அமைப்புக்கும் எங்களுடைய பிரதேச இது தண்ணி தேங்கி நிற்கிறதால எங்களுக்கு டெங்கு அபாயம் அப்படி வரும். இன்னும் இது கான் உடைஞ்சு கிடக்கிறது. இது ஒன்றும் இல்லை, 3 வருஷம் அப்படி கிடக்கிறது. இது ஒருத்தரும் கவனிப்பா இல்லை. ஒவ்வொரு ஆளும் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இது செய்கிறதும் இல்லை. இதில் பாரிய நீர் தேங்கி நிற்கிறதால பாரிய எங்களுக்கு நோய்கள் வரலாமன்ட்டு பயமாக இருக்குது, அச்சங்கள் இருக்கிறது. இது மக்களுக்காக வேண்டி தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் நேற்று கூட ஒரு ஆட்டோ ஒன்று பிறண்டுட்டு நாங்கள் காப்பாற்றினது. இத்தனை வரைக்கும் ஒரு எங்களுக்கு ஒரு தீர்வு வருது இல்லை. அதுக்கு எல்லாரும்